டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இன்று நம் பதிவில் பார்க்க இருப்பது வருகின்ற அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபாடு செய்து மகாலட்சுமியின் அருளையும் அனுகிரகத்தையும் நாம் பெறலாம், என்னென்ன விஷயங்களை நாம் செய்து நம் இல்லங்களில் செய்து செல்வ செழிப்பை பெறலாம் என்றுதான் இன்று பார்க்க இருக்கின்றோம். நம்ம அனைவருமே அனுதினமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே செல்வம் நம்முடன் இருக்க வேண்டும், பல வளன்களும் நலன்களும் நமக்கு கிடைக்க வேண்டும், நல்ல நிம்மதியான ஒரு மன நிறைவுடன் நாம் வாழ வேண்டும். இதைத்தான் நாம் எப்பயுமே விரும்புவோம் இல்லையா? அதற்கு ஒரு அடித்தளமாக இருப்பதுதான் இந்த அக்ஷய திருதியை நாள். இந்த நாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமே பல்கி பெருகும், பல மடங்கு பெருகும் என்று சொல்லப்படுகின்றது. அதனால இந்த அக்ஷய திருதியை அன்று நாம் வாங்குகின்ற கடைகளிலோ இல்லை வெளியிலோ சென்று வாங்குகின்ற பல பொருட்களுமே சரி பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நலன்களும் வளன்களும் பெறணும், மன நிம்மதியோடு வாழ வேண்டும் அப்படின்னா இந்த நாள்ல நம்ம செய்கின்ற அந்த விஷயத்தால நம்ம எல்லா விஷயங்களும் பெற முடியும் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய காவியங்களில் ஒன்றான மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்தாங்க. அப்படி அவங்க வனவாசம் போயிருந்த பொழுது உணவு பற்றாக்குறை அவர்களுக்கு விட்டது. ஒருவேளை உணவிற்கு கூட கஷ்டப்படும் ஒரு நேரம் அவர்களுக்கு உருவாகிவிட்டது. இதனால திரௌபதி என்ன பண்றாங்கன்னா நேரா சூரிய பகவானை போயிட்டு வழிபாடு செய்யறாங்க. சூரிய பகவானே, இப்படி நாங்க பஞ்சத்துக்கு அடிபணிகின்ற அளவுக்கு எங்கள் நிலைமை மாறிவிட்டது, இதற்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சூரிய பகவானை போய் கேட்கிறாங்க. உடனே சூரிய பகவான் அதற்கு மனமிறங்கி அவர்களுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் ஒன்று கொடுக்கின்றார். அந்த அக்ஷய பாத்திரமானது அல்ல அல்ல குறையாத உணவுகளை அவர்களுக்கு வழங்கும். அவர் அந்த அக்ஷய பாத்திரத்தை வழங்கிய அந்த நாள் தான் அக்ஷய திருதியாக நாளடைவில் கொண்டாடப்பட ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம் வாங்குகின்ற பல பொருட்களுமே சரி அது நன்றாக பல்கி பெருகும், பல மடங்கு பெருகும். இந்த அக்ஷய திருதியை அன்று நாம் விலை மதிப்பு நிறைந்த தங்கத்தை வாங்குவது ஒரு ஐதீகமாக எல்லோருமே பின்பற்றுகின்றோம். நம்மால தங்கம் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்துல தங்கம் தான் வாங்க வேண்டும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கினால் மகாலட்சுமி தேவியின் அருளை பெறலாம் அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வாங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அது சமையல் பாத்திரங்கள். ஒரு வீட்டுல அனுதினமும் நம்ம தினமும் நம்ம சமையல் பண்றோம். அந்த சமையல் பண்றதுக்கு பல பொருட்கள் இருந்தாலும் சரி அதற்கு அடித்தளமாக இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா சமையல் பாத்திரங்கள் தான். அந்த சமையல் பாத்திரங்கள் தான் நமக்கு வற்றாத ஒரு உணவுப் பொருட்களை நமக்கு வழங்குகின்றது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா சமையல் பாத்திரங்களை நீங்கள் முதலில் இந்த அக்ஷய திருதியை அன்று வாங்குவது மிகவும் நன்மையை நமக்கு கொடுக்கும். அதன் பிறகு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா கடுகு. கடுகு நமக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான மகாலட்சுமி கடாட்சமாக சொல்லக்கூடிய பொருள்தான் அந்த கடுகு. கடுகு நீங்க வாங்கினாலும் சரி உங்களுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு பாத்தீங்கன்னா அது முழுவதும் வெண்மை நிறம் கலந்தது. எந்தெந்த பொருட்கள் வெண்மை நிறமாக காணப்படுகின்றதோ அந்த பொருள் சாஸ்டார் மகாலட்சுமிக்கு சமர்ப்பிக்கப்படும் பொருளாகவே சொல்லப்படுகின்றது. அதனால நீங்க இந்த கல்லுப்பு கண்டிப்பா நீங்க வாங்குங்க. அதன் பிறகு நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா இந்த மண் கலந்த பொருட்கள், மண்பானைகள், அதெல்லாம் நீங்க வாங்கி வைக்கணும். ஏன்னா இந்த மண்பானை பூமாதேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. அது பூமாதேவியாகவே நம்ம பார்க்கின்றோம். நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கூட முதல்ல நம்ம என்ன செய்வோம், பூமாதேவிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதனால பூமாதேவியோட அனுகிரகமும் நமக்கு வேண்டும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா மண்பானை சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய தினம் நம்ம வாங்கணும். அதன் பிறகு நாம் வாங்கக்கூடிய பொருள் நம்ம அந்த பொருளை வாங்க முடியாது, ஆனால் நாம் தானமாக கொடுக்க வேண்டும். பசுமாட்டிற்கு அன்னதானமாக
இல்லை தானமாக ஏதாவது பொருட்களை வாங்கி அன்றைய தினம் நம்ம வந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பசுமாட்டில் தான் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்லப்படுகின்றது. அதனால பசுமாடு அப்படின்னாலே காமதேனு பல பல விருட்சங்களும் பல நல்ல விஷயங்களும் பல கடவுள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நிறைந்திருக்கக்கூடியது எதுனா அது காமதேனு தான். காமதேனுவோட அனுகிரகத்தை நீங்க பெற்றாலே 16 செல்வங்களை நீங்கள் பெற்றதாக சொல்லப்படும். அதனால நீங்க அன்றைய தினம் நீங்க என்ன செய்றீங்கன்னா, அழகா ஒரு பசுமாட்டிற்கு போயிட்டு உங்களால் முடிந்த பழங்கள், உணவுப் பொருட்கள் இதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இல்ல என்னால இந்த மாதிரி பல விஷயங்களை செய்ய முடியாது, இந்த பொருட்கள் கூட என்னால வாங்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னும் சில எளிமையான பொருட்களை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பொருட்களை கூட நீங்கள் வந்து அன்றைய தினம் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கின்ற மகாலட்சுமி தேவிக்கு அதை வைத்து வழிபாடு செய்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை தான் நிச்சயமாக கொடுக்கும். அது என்னென்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அன்றைய தினம் வந்து அரிசி, அப்புறம் சர்க்கரை, பால், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா மிகவும் மங்களகரமான பொருட்கள். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சுபிஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இவைகள் எல்லாமே. இந்த எளிமையான பொருட்களை கூட நீங்கள் வந்து அன்றைய தினம் வாங்கி வைத்து உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கின்ற மகாலட்சுமி தேவி முன்னாடி வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சமானது உங்களுக்கு பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். அதனால வருகின்ற அக்ஷய திருதியை வந்து தங்கம் வாங்க முடியவில்லையே அப்படின்னு எந்த ஒரு ஏக்கமுமே நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள கொண்டு வராதீங்க. தங்கமும் சரி, வெள்ளியும் சரி, இது எல்லாவற்றையும் விட ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? ஆத்மார்த்தமான பக்தி. அந்த பக்தி உங்களிடம் இருந்தாலே போதும், கடவுள் உங்களது தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்வார். என்னதான் நமக்கு தங்கமும் சரி வெள்ளியும் சரி நம்முடன் இருந்தால், அந்த ஆத்மார்த்தமான உன்னதமான பக்தி ஒன்று நம்மிடம் இருந்தால் நிச்சயமாக அந்த செல்வங்களை கடவுளே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அதனால தங்கம் வாங்க முடியவில்லையே, வெள்ளி வாங்க முடியவில்லையே அப்படின்னு கவலையப்படாதீங்க. நீங்க அன்னைக்கு என்ன செய்றீங்கன்னா, நீங்க வந்து இந்த பொருட்கள் அனைத்தையும் வாங்குவதற்கு முன்னாடி ஆலயங்களுக்கு போங்க. ஆலயங்களுக்கு போயிட்டு உங்க இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். உங்களை இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பல செல்வங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால இப்ப நான் சொன்ன பொருட்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே முடிந்த அளவு நீங்க அன்றைய தினம் வாங்குங்க. வாங்கிட்டு போய் மகாலட்சுமி தேவி முன்னாடி வைத்து வழிபாடு செய்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அதை அவர் முன்னாடி வைத்து வழிபாடு செய்து கொண்டு அவருடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற்றிடலாம். அதனால இன்றைய தினம் நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் வீடு அருகாமல் இருக்கின்ற ஒரு மகாலட்சுமி மகாலட்சுமி தேவி சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கெல்லாம் நீங்க போகலாம். அதுக்கப்புறம் சென்னையில பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கு கூட நீங்க போயிட்டு அங்கே இருக்கின்ற பல தேவியார்களையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இல்லையா, உங்க வீடு பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோயில், அம்மன் ஆலயங்கள், காமாட்சி அம்மன் ஆலயம், மீனாட்சி அம்மன் ஆலயம், ஏதாவது ஒரு பெண் தேவியர் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்றாலும் சரி, உங்களுக்கு அந்த செல்வ வரங்களை கண்டிப்பாக இறைவன் உங்கள் வாசலில் கொண்டு வந்து சேர்ப்பார். அதனால இந்த அக்ஷய திருதியை என்று உங்களால் தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த தங்கத்திற்கு ஈடு இணையான இந்த பொருட்களையாவது நீங்கள் வாங்கி அந்த பொருட்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்றிடுங்கள். நன்றி, வணக்கம்.